நம்ம இன்றைக்கி ரொம்ப டேஸ்டியான ஈஸியான சாக்கோ பர்ஃபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப நிறையா ஃபேன்சி இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் இல்லாமல் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் வச்சு குறைவான பொருட்கள் வச்சு பண்ண போகிறோம். பிகினர்ஸ் கூட ரொம்ப சுலபமாக பண்ண முடியும். கூடவே அடுப்பு பற்ற வைக்காமல் அடுப்பே இல்லாமல் தான் நம்ம இந்த ரெசிபி செய்ய போகிறோம். ஓகே, இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. நான் முழுசாக இருக்கக்கூடிய பொட்டுக்கடலை சேர்த்துருக்கேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு 1/2 கப் அளவுக்கு கொக்கோ பவுடர், 1 கப் அளவுக்கு சர்க்கரை, 1/4 கப் அளவுக்கு பாதாம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எந்த அளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு ஃபைன் பவுடரை அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நைஸாக இருக்கணும். இது கூடவே 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 கப் தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. கெட்டியான தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. தேங்காய் பாலுக்கு பதிலாக நீங்கள் காய்ச்சி ஆற வச்ச பால் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சியில் இருக்குது அரைச்ச பேஸ்ட்டு. ஒரு வேளை ரொம்ப தண்ணியாக இருக்க மாதிரி இருந்ததுன்னா வேறொரு மிக்சி ஜாரில் பொட்டுக்கடலை மட்டும் சேர்த்து ஃபைன் பவுடரை அரைச்சிட்டு அதை இது கூட சேர்த்து நீங்கள் பிசைஞ்சிக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போது ஒரு ட்ரே இல்லைன்னா பிளேட்டில் நம்ம செஞ்சு வச்சுருக்க மாவை இது போல் வச்சு நல்லா டேப் பண்ணிக்கோங்க. டேப் பண்ணிவிட்டு ஃப்ளாட்டான ஒரு பவுல் எடுத்து இது போல் சமப்படுத்திக்கோங்க. நல்லா சமப்படுத்திட்டு இதை நம்ம தேவையான அளவுக்கு விருப்பமான ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு தான் சர்வ் பண்ண போகிறேன். உங்ககிட்ட குக்கி கட்டர் இருந்ததுன்னா அதை வச்சு கட் பண்ணிவிட்டும் நீங்கள் சர்வ் பண்ணலாம். அந்த மாதிரி பண்ணும்போது நம்ம நிறைய விதமான ஷேப்ஸில் அதை கட் பண்ண முடியும். இதை நீங்கள் ஸ்டோர் பண்ணுறது ஃப்ரிட்ஜில் வச்சு தான் ஸ்டோர் பண்ண முடியும், வெளியில் வச்சு சாப்பிட முடியாது. ஏன்னா நம்ம இதில் தேங்காய் பால் சேர்த்துருக்கோம். ஒருவேளை நீங்கள் நிறைய நாள் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்ணுன்னா தேங்காய் பாலுக்கு பதிலாக அந்த அளவுலையே நீங்கள் நெய் சேர்த்துட்டு அரைச்சிக்கலாம். அப்போ நீங்கள் நிறைய நாள் வெளியிலேயே வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இதை கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நேராக கோடு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா கிராஸில் கோடு போட்டிங்கன்னா டைமண்ட் ஷேப்பில் கிடைக்கும். இது சாப்பிட்றதுக்கு அப்படியே நம்ம சாக்லேட் பர்ஃபிலாம் சாப்பிடுவோம்ல, அந்த மாதிரி தான் இருந்தது. டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஸோ மிஸ் பண்ணிடாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் பொட்டுக்கடலை போட்டிருக்கோமே, அந்த மாதிரி வாசனை வருமானம் உங்களுக்கு யோசனையே வேண்டாம். ஏன்னா நம்ம இதில் கொக்கோ பவுடர் அதுக்கப்புறமா ஏலக்காய் தூள் நெய்லாம் சேர்த்துருக்கிறதுனால அந்த ஃப்ளேவர் தான் அதிகமாக தெரியும். அவ்வளோதான், ரொம்ப டேஸ்டியான சாக்கோ பர்ஃபி சூப்பராக தயாராகிடுச்சு. நீங்களே பாருங்கள், இதோட டெக்ஸ்சர் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் இது எவ்வளோ டேஸ்டியாக இருக்குன்னு. நீங்கள் வீட்டில் தான் பண்ணியிருக்கீங்கன்னு யாருமே நம்ப மாட்டாங்க. இது அவ்வளோ பெர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ குக்கி கட்டர் வச்சு கட் பண்ணுறதுக்கு மாவை எந்த மாதிரி பண்ணணும்னு சொல்லிடுறேன். பூரி கட்டையில் இது போல் கை வச்சு நல்லா டேப் பண்ணிக்கோங்க. இதுக்கு நீங்கள் ட்ரேலெலாம் வைக்கணும்னு அவசியம் இல்லை. நார்மலாக நம்ம சப்பாத்தி திரட்டுற கட்டை இருக்குல்ல, அதில் கொஞ்சமாக மாவு எடுத்து வச்சு நல்லா இந்த மாதிரி ஈவனாக டேப் பண்ணிவிட்டு உங்களுக்கு விருப்பமான ஷேப்பில் குக்கி கட்டர் எடுத்துகிட்டு இது போல் கட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி ரவுண்ட் ஷேப்பில் இருக்க குக்கி கட்டர் தான் எடுத்திருக்கேன். குக்கி கட்டர் இல்லைனாலும் பரவாயில்ல, சின்ன சின்ன பாட்டிலோட மூடி இருக்கும்ல, அது வச்சு கூட நம்ம கட் பண்ணி சர்வ் பண்ணலாம். அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப டேஸ்டியான சாக்கோ பர்ஃபி ரொம்ப ஈஸியாக வீட்டில் இருக்க பொருட்கள் வச்சு தயார் பண்ணிட்டோம். கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்க எல்லோரும் என்ஜாய் பண்ணி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இந்த ஸ்வீட் நான் சர்க்கரை சேர்த்து பண்ணியிருக்கேன்ல, நீங்கள் சர்க்கரைக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை சேர்த்து கூட பண்ணலாம். டேஸ்ட் கொஞ்சம் மாறுபடும், ஆனால் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.